வணக்கம். ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் சரண்யா சிவகுமார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கான ஆன்மீக பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தை அமாவாசையின் சிறப்புகள் ஒரு மனிதர் தை அமாவாசை அன்னைக்கு அவங்க செய்ய வேண்டிய நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத பற்றி உடுமலைப்பேட்டையிலேயே புகழ் வாய்ந்த திரு கஜேந்திர சுவாமிகள் அவர்கிட்ட நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மாநில அர்ச்சகருடைய துணை தலைவராகவும் பதவி வச்சிட்ருக்காரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டங்களும் சுவாமிஜி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்கு விளக்கமாக சொல்லுவார். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சாமி. நமஸ்காரம் சாமி. நீங்கள் தை அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன, என்ன ஒரு மனிதர் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வாசகர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சாமி. ஓம் ஸ்ரீ வாராகி துணை. ஓம் ஸ்ரீ வாராகி நமஹா. பக்தமாஜனங்களுக்கு தை அமாவாசை என்பது பிதர்கள் தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்காக அனைத்து இல்லங்களிலும் தை அமாவாசை சாமி கும்பிடுவது மிகவும் சிறந்தது. அந்த தை அமாவாசைக்கு அவர்களால் முடிந்த பசுமாட்டுக்கு கீரைகளை வாங்கி கொடுக்கலாம். அவர்களால் ஒரு அரிசி வாழைக்காய் வச்சு தானம் பண்ணலாம். அங்கங்கே கோவில்களில் முன்னாடி இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு அன்னதானங்கள் செய்யலாம். அன்னதானத்தின் சிறப்பு பிதிரு தோஷம் நிவர்த்தியாகும். இந்த திதி என்பது தை அமாவாசை என்று தவிர்ந்து போனது தை அமாவாசை, மறந்து போனது மாலை வச்சம் புரட்டாசி அமாவாசை, விட்டு போனது ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசையிலும் பிதர்கள் ஒன்றா கூடக்கூடிய நாள். ஜெயில் கைதிகளுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த வரக்கூடிய முன்னோர்களை அவங்கள திருப்தி பண்ணி அனுப்பணும். அப்படி பண்ணுனா நம்மளுடைய சந்ததிகள், பேரம்பேத்திகள், மக்க மருமக்கள் சிறப்பாக இருப்பார்கள். திதி என்பது ஆண் வாரிசு இருந்தால் தெர்ப்பணம் செய்யலாம். எள்ளுந்தண்ணி விட்டு தெர்ப்பணம், பிண்டங்கள் வைத்து செய்யணும். அந்த பிண்ட பிரசாதம் எள்ளுந்தண்ணிலாம் ஆற்றுல கறக்கிறப்போ மீன், தவளைகள், ஜீவராசிகள் சாப்பிட்றப்போ அந்த இறந்து போனது அந்த ரூபத்தில் சாப்பிட்றதா ஒரு ஐதீகம். காக்காய்க்கு சாப்பாடு போடுறோம். அந்த காக்கா ரூபத்தில் காலமானவர்கள் சாப்பிட்றதா ஒரு ஐதீகம். ஒருத்தருக்கு தானம் பண்ணுறோம், நம்ம உடம்புறார்கள் வர்றாங்க, யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம். இப்படி 7 பிறவியில் ஒரு பிறவியில் திருப்தி பண்ணிக்குவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த முன்னோருடைய சிராத்தங்கிற திதிங்கிறத செய்துட்ருக்குறோம். இது ஆண்வாசி இருக்கிறவங்க பசங்க இருந்தால் தான் அப்பாவுக்கு தெர்ப்பணம் செய்ய முடியும். பசங்க இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு மனைவியே எனது கணவன் சொல்லி மாமா பர்த்தான்னு சொல்லி தெர்ப்பணம் செய்யலாம். பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால பெண் குழந்தைகளுக்கு இந்த எள்ளுந்தண்ணி விடுறதோ, தெர்ப்பணம் விடுறதோ, திதி கொடுக்குறதோ அதில் ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே இல்லை. ஆனால் அரிசி வாழைக்காய் வச்சு தத்தம் பண்ணி கொடுக்கலாம். ஒருத்தருக்கு ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம். ஒரு மனிதன் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் எவ்வளோ சிரமப்படுறான். அதனால் தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னபூர்ணிங்கிற தெய்வத்தை மனசில் வச்சுட்டு பேரூர் போகிறவங்க பேரூர் போகலாம், திருமூர்த்தி மலை போகிறவங்க திருமூர்த்தி மலை போகலாம், கொடுமுடி போகிறவங்க கொடுமுடி போகலாம், ராமேஸ்வரம் போகிறவங்க ராமேஸ்வரம் போகலாம். எங்கே போனாலும் அவருடைய ஒரே எண்ணம் பெரியவர்களை திருப்தி பண்ணணுங்கிறது தான். நமது இந்த வாராகியனுடைய சன்னதியில் இருந்து பூர்வீக நல்லதங்கால் திருக்கோவிலிருந்து இந்த சிராத்தம் செய்வதற்காக தை அமாவாசைக்காக இல்லை, அமாவாசைக்கு தெர்ப்பணங்கள் திதிகள் எல்லாம் செய்யலாம். யார் செய்யணும்னா அந்தந்த ஆண் வாரிசு உள்ளவர்கள் தான் திதி தெர்ப்பணம் செய்ய முடியும். பெண் வாரிசு உள்ளவர்கள் திதி தெர்ப்பணம் செய்ய முடியாது. செய்தால் பரம்பரையாக செய்துட்டே இருக்கணும், மாதம் இல்லையா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் தை அமாவாசை தவிர்ந்து போனது தை அமாவாசை. நம்மளுக்கு திதி தெரியும், குறித்து வச்சிருப்போம், செய்ய முடியாது. ரயிலில் போயிட்டு இருப்போம், அவளுக்கு ஒரு பொட்டத்தை வாங்கி கொடுத்தாச்சுன்னா திதி கொடுத்தாச்சு. பஸ்ஸில் போயிட்டு இருப்போம், அவளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு திதியாச்சு. வீட்டில் கூப்பிட்டு படப்பெல்லாம் போட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சு திருப்தி பண்ணி அதை கடைசியில் இந்த பேரை வச்சக்கப்புறம் தான் அந்த காக்கா எடுக்கும். அந்த சாப்பாடு கொண்டு வச்சக்கப்புறம் தான் காக்கா எடுக்கும்.
அதை வந்து கீழே வைக்காம மேலே, இதுக்கெல்லாம் வந்து ஆறு ஓடுற இடத்துல செய்யணும், கிணறு இருக்கிற இடத்துல செய்யணும். அது எங்க நம்ம கிணறு எங்க ஆறு கிடைக்கல, தண்ணியே ஓடுல அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய வீட்டிலேயே நம்ம செய்யலாம். இதுதான் தை அமாவாசையினுடைய சிறப்பு. சாமி, வீட்டுல வந்து படையல் போட்டு பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுறதுன்னா அதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சாமி. வீட்டில் ஆண்கள் போயிருந்தா வேஷ்டி துண்டு வச்சு படையல் போட்டு கும்பிட்டு அந்த வேஷ்டியை வந்து யாருக்காவது தானம் பண்ணலாம். பெண்கள் போயிருந்தா புடவை வைத்து சாமி கும்பிட்டு அது பெண்களுக்கு தானம் பண்ணலாம். சுமங்கலி போயிருந்தா தான் அந்த சுமங்கலி புடவை கொடுக்கணுமா ஒழிய, வீட்டுக்காரர் இல்லாதவர்கள் அமங்கலி போன புடவையை வச்சு சாமி கும்பிட்டு அதை அமங்கலிக்கு தான் கொடுக்கணுமா ஒழிய சுமங்கலிக்கு கொடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு கன்னி பெண்களுக்கு துணிகள் எடுத்து கொடுக்கலாம். அந்த துணி கொடுத்தால் பிணி நீங்கும், துணி கொடுத்தால் பிணி நீங்கும். வஸ்திர தானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம், தானத்தில் சிறந்தது வஸ்திரதானம். அவர்கள் வீட்டில் அவருக்கு என்ன பிரியுமோ எதுவுமே வீட்டில் செய்யாட்டாலும் ஒரு டம்ளர் அரிசியாவது வச்சு மீதியெல்லாம் கடையில் வாங்கி கொண்டு வச்சு வடை பாயசம் பருப்புகளை வச்சு அவங்களுக்கு திருப்தியான என்னென்ன ஜிலேபி ஸ்வீட்டு பலகாரங்களை வச்சு அதை படையல் போட்டு அதை நம்ம யாரும் சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு வச்சது அது அவங்களுக்கு தான். அது காக்காய்க்கு வச்சிடலாம், யாருக்காவது ஆற்றுல விட்டுலாம், யாருக்காவது தானம் பண்ணலாம். நம்ம அந்த இடையில சாப்பிடக்கூடாது. தனியாக ஒரு இலையை போட்டு நம்ம தனியாக சாப்பிடலாம். இதுதான் சிறப்பு. சரிங்க சாமி. சாமி, இப்ப வந்து விபத்துல மரணம் அடைஞ்சவங்க, அகால மரணம் அடைஞ்சவங்களுடைய ஆத்மா மோட்சம் கிடைக்கிறதுக்கு அவங்களுடைய உறவினர்கள் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யணும்? அதாவது ஆஸ்பத்திரியில் உயிர் போனாலோ அல்லது ரயில் பெட்டியில் உயிர் போனாலோ இல்லை எங்கே துர்மரணமானாலோ அவருடைய நம்மளுடைய ரத்தம் அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வராமல் எதுவுமே செய்ய மாட்டோம், அப்படியே அனுப்ப போகிறதில்லை. அவங்க வந்து அனாதைகள் கிடையாது. அதனால் நம்ம வந்து இந்த சூசைடு தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறலாம் அவங்களுக்கு மோட்சமே இல்லை. அச்சா, சாதாரண வயதானவர்கள், ரொம்ப முடியாதவர்கள், ரொம்ப படுத்து போனாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மறுபிறப்புங்கிறதே கிடையாது. அடப்பு அப்படின்னு வந்து 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் அப்படி வச்சோம்னா அவங்களுக்கு இறைவனோட ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு அடப்புங்கிறது இல்லை. அதனால் வந்து எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு வர ஆசைப்படுறாங்க. ஒரு 2 மாதம் வர்றேம்பாங்க, 4 மாதம் வர்றேம்பாங்க, 6 மாதம் வர்றேம்பாங்க. உயிரோடு இருந்தால் நம்ம அவங்களை கவனிப்பது போல் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஓரமாக 2 மாதமெல்லாம் அடப்பு கிடையாது, 4 மாதமெல்லாம் அடப்பு கிடையாது, 6 மாதங்கிறது அடப்பு. அப்போ அவங்க வந்து அடப்புன்னா மறுபிறவி கிடையாது, இறைவனுடன் அடக்கம். நம்மை விட்டு போனாலும் நம்முடன் இருக்க உயிர் ஆசைப்படுகிறது. உயிருடன் இருந்தால் கவனிப்பதை போல நம்ம அவங்களுக்கு பெரியவங்களுக்கு இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நம்ம இதுன்னு சொல்லணும். இது சொந்த வீட்டில் தான் செய்யணுங்கிறது இல்லை, வாடகை வீட்டில் தான் செய்யணுங்கிறது இல்லை, கோயில் குளங்கள் தான் செய்யணுங்கிறது இல்லை. ஒரு இடத்துல நின்று அவங்க முன்னோர்களை பெரியவர்களை நினச்சாலே அவருடைய திருப்தி இதாகிடுது. சிவன் கோவில்களில் போய் காலமானவர் பேரை சொல்லி மோட்ச சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்ஜினி பண்ணாலே அவங்களுக்கு மோட்சத்துக்கு போயிடுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணால் சிவன் கோயிலில் இறந்தவங்க பேரை சொல்லி ஒரு அர்ஜினி பண்ணுங்க சாமி அப்படின்னா சிவலோகம் பதவி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார் அப்படின்னா வைகுண்டம் போயாச்சு, சிவலோகம் போயாச்சு அப்படின்னா இப்போ இமயமலையில் காசி போன மாதிரி. காசிக்கு நம்ம போகாட்டாலும் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வந்து சாமி விட்டாலே காசிக்கு போன பவர் வந்துடுது. அதனால் பெருமாள் கோயிலுக்கும் போகலாம், சிவன் கோயிலுக்கும் போகலாம். நம்மளுடைய இருக்கிற இடத்துலேருந்து முன்னோர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். அசைவங்களை யாரும் தானங்கள் பண்ணக்கூடாது, ஒன்லி சைவமான தானங்களை தான் பண்ணணும். படப்புலேயே சைவமானதான் போடணும். அவங்களுக்கு அசைவமே சாப்பிட்ருந்தாலும் அதை இலையிலையோ படப்புலையோ போடக்கூடாது. அது தனியாக வாங்கி யாருக்காவது கொடுத்துடலாமா வழிய நம்ம யாரும் அதை யூஸ் படுத்தக்கூடாது. இதுதான் தை அமாவாசையின் சிறப்பு இல்லை, புரட்டாசி அமாவாசையின் சிறப்பு இல்லை, ஆடி அமாவாசையின் சிறப்பு இல்லை. மாதம் அமாவாசை இந்த மாதிரி செய்யலாம். இது தொடர்ந்து செய்யணும். செய்தால் பரமட்டாக செய்துகிட்டே இருக்கணும். இல்லையா வருஷத்துக்கு ஒரு தடவை தைந்து போனது தை அமாவாசை, மறந்து போனது மாலைவச்ச அமாவாசை, விட்டு போனது ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசையில் பிதர்கள் ஒன்றா கூடக்கூடிய நாள். இது பெருமைக்கு செய்ய போகிறதில்லை. நம்ம பெரியவர்கள் செய்தால் நம்ம சந்ததிகள், நம்ம குழந்தைகள், நம்ம பேரம்பேத்திகள் நல்லா இருக்கிறத செய்கிறத வழியே பெருமைக்கு செய்ய போகிறது எதுவுமே இல்லை. அதனால் மாதா பிதா குரு தெய்வம், நம்ம உடம்பு எப்படி வந்தது, நம்ம உடம்பு யார் கொடுத்து வந்தது, அதனால் நம்மளுக்கு
10 மாதம் சுமந்து பெற்ற கடனுக்கு நம்ம தாய், உடம்பு நம்மளுக்கு வந்ததுக்கு நம்ம தகப்பன், 3வது வந்து குரு, 4வது தெய்வம்னு சொல்கிறோம். அப்படி மாதா பிதா குரு தெய்வம். அதனால் சாதுக்கள், சன்னியாசிகள், மகேஸ்வர பூஜைன்னு பேர். திருவண்ணாமலையிலலாம் சன்னியாசி இருக்காங்க. சன்னியாசி யாராவது பார்த்தா அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி காவி வஸ்திரம் கொடுத்து சன்னியாசியை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளே சாப்பிடணும். இதுதான் வந்து மகேஸ்வர பூஜைன்னு பேர். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆனந்த ஆசிரமம் அப்படின்னு வாராகிங்கிற டெவலப்மெண்ட் இப்போ இருக்குது. அந்த வாராகிங்கிற வந்து தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்குது. போருக்கு போகிறப்போ நல்ல முறையாக திரும்பி வரணும், எந்த விதமான அசம்பாவிதம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாராகி நம்ம வந்து வேண்டுறோம். எங்கே வேணாலும் போகலாம், எது வேணாலும் கலந்துக்கலாம். ஓம் ஸ்ரீ வாராகி துணை, ஸ்ரீ வாராகி அம்மன் துணை. அப்படி வாராகி நினைச்சாலே நம்மளுக்கு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் போகிற மாதிரி, அங்கே கரிகாலன் ஜெயங்கொண்டம் அந்த கோயில் போகிற மாதிரி வாராகி இப்போ எல்லா பக்கம் டெவலப்மெண்ட்டு. எல்லா வீடுகளையும் வாராகி சிலை வைக்கலாம். 50 வாராகி வச்சு பூஜை பண்ணலாம். பூவராகர் அப்படின்னா பெருமாள் வைணவத்தில் பூமியில் பன்றிய அவதாரம் தோட்டு பூமியை தோணுனா ஆகாயம், ஆகாயத்துக்கு நிலப்பட பூமி. அதனால் தாளம்பூ பொய் சொல்கிறாரு பிரம்மா, சிவன் மேலே போயிட்டு இருக்காரு, பெருமாள் பூமியை பார்க்குறாரு. பூவராகர் பூவராகி. அதனால் வாராகரும் வராகியும் தரிசனம் செய்தார். மகாலட்சுமியோட அவதாரம், சாந்தமான தெய்வம். சாந்தமான தெய்வம் மகாலட்சுமி அவதாரம். நம்மளுக்கு காசு பணங்கள் வருமானம் வரும், கடன்கள் நிவர்த்தியாகும். அந்த எங்கே போகிறதா இருந்தாலும் வாராகியை தரிசனம் பண்ணிட்டு போனாலே சுபிச்சை உண்டாகும். இந்த தை அமாவாசையில் இல்லை, எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, இந்த மாதிரி அமாவாசை, இந்த மாதிரி டயத்துலாம் வாராகி தரிசனம் பண்ணலாம். பிதர்களுக்கு தானங்கள் தர்மங்கள் பண்ணலாம். ஒருத்தர் ரோட்டில் போகிறாங்கன்னா அவரை கூப்பிட்டு ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தாச்சாலே அவங்களுடைய மோட்ச சாம்ராஜ்யம் ஆயிடுது. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கொண்டு வீட்டில் சாப்பாடு போடலாம், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாம். நம்மளுடைய வசதி வாய்ப்பு, இடம், பொருள், சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு தான் எதுவுமே சிறப்பாக பெருநடத்தணும். ஓம் ஸ்ரீ வாராகி நம. ரொம்ப நன்றிங்க சாமி. தை அமாவாசையை பத்தின சிறப்புகளை வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தோம். நீங்க தை அமாவாசையை பத்தின எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து நேயர்களுக்காக நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்துல வந்து கடன் தீர்றதுக்கு வராகி அம்மனை வந்து எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் கூட சிறப்பான தகவலாகவும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னது மாதிரியே வந்து நாங்க அதை செய்யறதுக்கு பாக்குறோம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு வந்து ரொம்பவே நன்றிங்க சாமி. இந்த பூர்வீக நலதங்கால் திருக்கோவில் சரிங்க நிர்வாகஸ்தருக்கும், சரிங்க, பூர்வீக நலதங்கால் திருக்கோவில் பூசாரி அவர்களுக்கும் நமது டிவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை உங்கள் அனைவரும் ஊரோடு எல்லாம் சிறப்பாக இருப்பதற்காக இந்த வாராகியினுடைய அருளால் உங்களுக்கு ஆசி வழங்கப்படுகிறது. நன்றிங்க சாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நல்லதே நடக்கும்.